Honored to welcome you all to this English Literary Association. It is the 16th gathering. We have successfully completed 15th gathering. This is 16th gathering. We are entering into that. And the ultimate aim of this English Literary Association வந்து என்ன அப்படின்னா to enhance your communication skill. இல்லையா? English is not like mathematics. English is not like physics. English is not like chemistry because they are subjects. But English is a language. English is a language. English is a skill. Without other than getting marks வாங்குறதை விடவுமே other than memorizing the poem memorize பண்றதை விடவுமே the ultimate aim of one language என்னவா இருக்கும்னா you should speak. அப்ப வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா only solution to enhance your communication skill is to speak. நீங்க பேசினாதானே மொழி வளரும் இல்லையா? தமிழ் மாதிரி தானே. வீட்டுல நீங்க தமிழ் பேசிட்டே இருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்கா இங்க உங்களுக்கு தமிழ் ரொம்ப ஈஸி ஆயிடுது. அதே மாதிரி இங்கிலீஷ் வீட்டுல பேசணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் இந்த கேம்பஸ்குள்ள ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயாவது உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் கண்டிப்பா எல்லாரோட பிரெயின்குள்ளேயும் கொஞ்சமாவது அந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லாம் தெரியும். ஆனா நீங்க அதை யூஸ் பண்றது இல்ல. உள்ள வாங்க அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லலாம்? கம் ஹியர், கம் இன். அப்போ you know how to frame the sentence, you know how to talk in English அப்படின்னா why are you so much hesitation ஏன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா தப்பாயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல. பட் கேம்பஸ் லாங்குவேஜ் இனிமேல் ஸ்கூல் கேம்பஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷா மாத்திடலாமா? ஸ்கூல் கேம்பஸ்குள்ள இங்கிலீஷ் பேசலாமா? ஒருத்தவங்க பேசும்பொழுது அடுத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. என்ன இப்படி பேசுற, என்ன காமெடியா இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி பேசும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து எப்பவுமே அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடும். ரைட்டா? சரிதான். ஸோ பிஃபோர் கெட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நானே சொல்லிட்டு இருக்கேன், ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து கம்யூனிகேஷன் நல்லா பண்ணணும், இங்கிலீஷ் கிளப்ல நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணணும், நானே தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து ஐ நீட் யோர் ஒப்பீனியன் அண்ட் யோர் சஜஷன். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிளப் எப்படி இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எஸ் ஆர் நோ? ஓகே, யார் சொல்றீங்க? கேர்ள்ஸ் யார் சொல்றீங்களா? வாங்க எல்லாருமே வாங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் கிளப், ஒவ்வொரு கிளப்பும் நம்ம ஸ்கூல்ல இருக்கா? நிறைய கிளப்ஸ் இருக்கு. தமிழ் கிளப்ஸ் இருக்கு, மேத்ஸ் கிளப் இருக்கு, இங்கிலீஷ் கிளப் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு கிளப்லயும் பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 20 or 25 தான் மேஜரா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ வாங்க எல்லாரும் வாங்க. கம் ஃபாஸ்ட். ஜமுனா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிளப் எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி ஃபீல்? ஹவு டு யூ ஃபீல்? சூப்பரா இருக்கு. அவ்வளவுதானா? இல்ல என்ன கத்துக்கிறீங்க அதை சொன்னா எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்ல. மேம், இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிளப்ல வந்து ஃபர்ஸ்ட் மைக் பிடிக்கவே பயமா இருந்துச்சு, ஆனா இப்ப மைக் பிடிக்கவே ஈஸியா இருக்கு. எல்லாரும் முன்னாடி நமக்கு என்ன தெரியுதோ இல்லையோ வந்து பேசலாம். ஆனா உங்க எல்லாத்துக்குமே நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா இங்க வந்து நிக்கிறதுக்கு யூஆர் கெட்டிங் அஃப்ரைட் அப்படின்னா அந்த மைக் பிடிக்கிற பயம் வந்து இப்ப போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கிவ் a big clap to ஜமுனா. வேற யார் சொல்றீங்க? சஹனா சொல்லுங்க. How do you feel? மேம், இப்போ வந்து நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிளப்ல ஆர்டினரி வேர்ட்ஸ், புக்ல இல்லாத எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எல்லாமே நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால நான் so read இங்கிலீஷ் லாங்குவேஜ். You need English language club. Very good. Very good. Give a big clap to Sahana. Okay, anyone? தீபிகா சொல்றீங்களா? என்ன வந்துட்டு மேம் வந்துட்டு இங்கிலீஷ் லிட்டரரி அசோசியேஷனுக்கு ஸ்டூடெண்ட் செக்ரட்டரியா வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால எனக்கு கிளப்ல வந்துட்டு என்ன எக்ஸ்ட்ரா கேர்லாம் இருக்கு. அதனால வந்துட்டு நான் வந்துட்டு 6th எனக்கு இங்கிலீஷ் தடவை ரொம்ப பயமா இருந்துச்சு. இப்பெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கு இங்கிலீஷ் தான். ஸோ we need இங்கிலீஷ் கிளப். You need இங்கிலீஷ் கிளப். ஹாப்பியா இருக்கா? இங்க வந்து பயமா இருக்கா? இங்கிலீஷ் கிளப்ல ஜாலியா இருக்கு. ஏதோ ஒரு சின்ன விஷயம் கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸோட தானே எல்லாருமே இருக்கீங்க. இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்களா? அப்படிலாம் இல்ல தானே? நீங்க வேற யாரும் சொல்றீங்க? ஹன்சிகா சொல்லுங்க. யார் வேணா சொல்லலாம். நீங்க இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க யார் வேணா சொல்லலாம். எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க அவங்கள்ட்ட சொல்றோம், அவங்க தெரிஞ்சது எங்கள்கிட்ட சொல்றதுனால எங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வி நீட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிளப். இப்போ இவங்க சொல்றாங்க இத்தனை பேர் லிசனர்ஸ், யூஆர் ஆல் ஸ்பெக்டேட்டர்ஸ், யூஆர் ஆல் லிசனிங் இல்லையா? அப்ப ஒரு கருத்து உங்க எல்லாத்தையுமே ஒரே டைம்ல போய் சேருது அப்படிங்கிறப்போ இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான விஷயம் தானே. ஸோ கிவ் a big clap to ஹன்சிகா. Anyone? வேற யாராவது? சரி, ஓகே, தேங்க்யூ so much. And let's invite student secretary Deepika from 7th A. English ஏன் முக்கியம்
Why English is so important? What is the use of English? எப்போ பார்த்தாலும் இங்கிலீஷ் கிளப். What is the use of that? அப்படிங்கறத இன்னும் விளக்கமா உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக she is coming friend to say some words in front of you. Let's welcome Deepika. Give a big clap to Deepika. Good afternoon to all. Today I would like to speak about few words on importance of English language. Why English is importance of today's world? International language, the language of science and education, official language of administration, internet and press speaks English, language of travel and business, language of court and media, and education language. The power of the English language. People know its importance of it, and this is why this language is taught as a basic language in every state. Speaking internationally, it would be really difficult to prosper in this world without knowing English. To create a world ethically responsible, equitable and tolerant, the English language plays a key role. Improves your grasp of knowledge, enhances your confidence when it comes to globalization. The first language that comes to mind is of English. Thank you to all. Have a nice day. Okay, very good. Thank you so much. Give a big clap to her. English is a global language, international language. Abroad போய் படிக்கறனாலோ ஒர்க் பண்ணனாலோ மத்தவங்க கிட்ட Milan. Water balloon. Water balloon. Dairy milk. Dairy milk. Milky bar. Milky bar. Monday. Monday. Star fish. Starfish. Sun. Flowers. Sunflowers. Rose milk. Rose milk. Newspaper. Newspaper. இப்போ அவங்களே இப்போ என்ன விஷயம்னா எல்லாமே டீச்சர்ஸ் தான் கைட் பண்ணோம் அப்படிங்கறதுல தான் நீங்க ஃபர்ஸ்ட் வெளியே வரணும். யூ ஷுட் ஃபைண்ட் தேடல் தான் ஒரு மிகப்பெரிய விஷயத்த கொடுக்கும். காலேஜ் முடிச்சோன்னே உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி தருவாங்க. ஸ்பூன் ஃபீடிங் கிடையாது. யூ ஷுட் சர்ச் என்ன பண்ணலாம். You must go down to the sea, second to the lonely sea and the sky, and all I ask is a tall ship and a star to steer nearby. And the wheels kick and the wind song and the white stars shaking, and your grey mist on the sea face and your grey down breaking. I must go down to the sea again, for the call of the running tide is a wild call and a clear call that may not be denied. And all I ask is all the volunteers, all the participants who performed so well. Thank you so much. Have a nice day.